ஞாபகம் வச்சுக்கணும், என் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். என்னை நம்பி இருக்கிற என் குடும்பம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் திகழ வேண்டும். அல்லேலூயா. நான் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறனா இல்ல, என் மூலமாக ஆசீர்வாதம் புரண்டு ஓடும்படியாக அப்படிதான் நான் வாழணும் என்ற நினைவோடு நாம் இருக்கணும். இந்த நினைவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த தவறான காரியங்களும் உள்ள நுழைய முடியாது. நாமளே புரிஞ்சுப்போம், ஓ இது வந்தா என் வாழ்க்கையை கெடுத்துரும், இது வந்தா நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா திகழணும்னு நினைக்கிற காரியம் மாறிடும். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்ல வறண்ட வாய்க்காலா மாறிடும். வறண்ட வாய்க்கால் கிட்ட யாருன்னா வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. என் வாய்க்கால் வறண்டதல்ல, அது செழிப்பாய் தண்ணீர் ஓடுகிற வாய்க்கால். அப்படிதான் தேவன் என்னை வைக்க போகிறார்.